அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கதிரேசன் பாத்தீங்கன்னா ரேணுகாவை உயிரோட பார்த்ததோ ரொம்பவே வெக்ஸ் ஆகி பாக்குறாரு. என்னோட மகளா, அப்ப இவ்வளவு நாள் எங்களை பிரிஞ்சு நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டலாம் கதிரேசன் நிஷா ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அங்கதான் ரேணுகாவுக்கு மனநிலை சரியில்லாதவங்களா இருக்காங்களே. இந்த விஷயம் கதிரேசனுக்கும் தெரியாது, நிஷாவுக்கும் தெரியாது. நிஷாவுக்கு ஒரு பக்கம் என்ன டென்ஷன்னா, சோ இவ்வளோ நாள் ரேணுகாக்கா உயிரோட இல்லாம இருந்து இப்ப திடீர்னு உயிரோட வந்திருக்கானா, சோ என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிஷா யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த சொத்தை எல்லாத்தையுமே நிஷா தனியா ஆட்டைய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. போதாத குறைக்கு வெண்பாவை காரணமா வச்சுக்கிட்டு எப்படியாவது நம்ம விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா நினைச்சாங்க. ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி கரெக்டான சமயத்துல மல்லி பாத்தீங்கன்னா ரேணுகா இருக்கிற விஷயத்த கதிரேசன் கிட்ட சொல்லிட்டாங்க. சோ இதனால நிஷாவுக்கு பாத்தீங்கன்னா மல்லி மேலதாங்க ரொம்பவே கோவம். சோ அதனாலதான் நிஷா பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. மல்லியால இப்போதைக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. ஏன்னா ரேணுகா மனநிலை சரியில்லாம இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா சோ கண்டிப்பா இதையே ஒரு காரணமா வச்சுக்கிட்டு நிஷா பாத்தீங்கன்னா ரேணுகாவை ஏதாவது செய்யறதுக்கு தான் அவங்க யோசிப்பாங்களோ தவிர இதுக்கப்புறம் மாமாவையும் ரேணுகாவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற தாட்டெல்லாம் கண்டிப்பா நிஷாவுக்கு தோணவே தோணாது. அப்படி இருந்தாலும் இப்ப ரேணுகா விஜய் ரெண்டு பேரும் கதிரேசனோட வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா சோ எப்படியாவது ரேணுகாவை ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டு மாமாவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணம் கூட நிஷாவோட மனசுக்குள்ள இருக்கும். சோ எது எப்படி இருந்தாலும் மல்லியோட வாழ்க்கை தான் இதுல கேள்விக்குறியா இருக்க போது. விஜய் இப்ப கதிரேசனோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.